பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 34, இறை வார்த்தைகள் 16 முதல் 17 வரை. ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போக செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்கணி நின்றும் விடுவிக்கின்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதித்துமை ஆராதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் தகப்பனே, புதிய அனுபவத்தோடு அந்த நாளை ஆரம்பிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வதற்காக உமக்கு நன்றி. நேற்றைய பொழுதெல்லாம் கண்மணி போல் பாதுகாத்து ஆண்டவரே எங்களை சுற்றிலும் வேலி அடைத்து எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு பலத்தையும் வல்லமையும் தந்ததற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் சுவாமி. உடைந்து போய் இருந்த நேரத்திலே எங்களுக்கு ஆறுதலாய் கடந்து வந்தவரே உம்மை ஆராதிக்கின்றோம். நாங்கள் இந்த உலகத்தில் தீமை செய்யக்கூடாது என்பதற்காக எங்களை சுற்றிலும் வேலி அடைத்து ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை உயர்த்தியதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீரே பெரியவர், நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே எல்லா செயல்களையும் செய்ய வல்லமை மிக்கவராய் இருக்கின்றீர். எனவே உம்மை சூழ்ந்து வான தூதர்கள் தூயவர் தூயவர் தூயவர், விண்ணையும் மண்ணையும் படைத்த தெய்வம் தூயவர் என்று சொல்லி அயராது உம்மை புகழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து ஆண்டவரே புனிதர்களும் புனிதைகளும் உம்மை புகழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த காலை பொழுதிலே நன்றி உணர்ந்த நெஞ்சத்தோடு உம்மை தேடி வந்திருக்கின்றோம். உம்மை புகழ்ந்து ஆராதிக்க, என் ஆண்டவருடைய விருப்பத்தை அறிந்து நடக்க, ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பவற்றை செய்து முடிக்க இந்த நேரத்திலே உம்மை நாடி வந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்திலே நீரே எங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய தெய்வமாகவும் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவராகவும் எங்களுக்காக மரித்து எங்களுக்காக நொறுக்கப்பட்டு எங்களுக்காக உயிர் தெழுந்து இன்றும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர். நீரே ராஜாதி ராஜாவாகவும் சர்வ வல்லமை படைத்த தெய்வமாகவும் அரசர்களுக்கெல்லாம் அரசர்களுக்காகவும் ஆண்டவரே எல்லா நாட்டையும் ஆளக்கூடிய மன்னர்களுக்கெல்லாம் மன்னர்களாகவும் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்திலே யார் யாரெல்லாம் நன்றி பலி செலுத்தி உம்மை நோக்கி ஜெபிக்கிறார்களோ அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் இந்த நாளிலே என் ஆண்டவருடைய விருப்பத்தை அறிந்து கொள்வார்களாக. என் ஆண்டவர் கற்றுக் கொடுப்பதை அறிந்து கொண்டு பிள்ளைகள் அனைவரும் வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுப்பீராக. உலகில் வாழ்வோர் அனைவரும் உமக்கு அஞ்சி நடுங்குவார்களாக. ஏனென்றால் உமது வார்த்தையின்படி இந்த உலகத்தை படைத்தீர், உமது செயலின்படி வார்த்தையின்படி மனிதரை உருவாக்கினீர். எனவே அனைத்து உலகம் என் ஆண்டவருக்கு அஞ்சி நடுங்கக்கூடியவர்களாக மாற வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் பாவம் நிறைந்த உள்ளத்தோடு நம்மை தேடி வந்திருக்கிறார்களோ ஆண்டவரே, பாவம் செய்து செய்து என் பாவம் கூட ஞாபகத்துக்கு வருவது இல்லையே, திருமணத்தின் பொழுது பாவ சங்கீர்த்தனம் செய்தேனே, இன்னும் நான் பாவ சங்கீர்த்தனம் செய்யவில்லையே, 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் ஆகிவிட்டன, என்னுடைய பாவம் பெரிய மழையாக குவிந்து இருக்கிறது என்று சொல்லி உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எப்பேற்பட்ட பாவத்தையும் ஒரு நொடி பொழுதில் ஒரு சொட்டு இரத்தத்தினால் நீர் மன்னிக்கக்கூடிய தெய்வமாகவும் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்த தெய்வமாகவும் நீர் இருக்கின்றீர். ஆண்டவரே, பாவம் நிறைந்த உள்ளத்தோடு வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னிப்பீராக. என் ஆண்டவருடைய பரிசுத்த இரத்தம் அவர்கள் மீது ஊற்றப்படுவதாக. மாசு மறுவற்ற இரத்தத்தினால் அவர்கள் கழுவப்பட்டு இந்த நாளிலே தூய்மை அடைவார்களாக. என் ஆண்டவர் இந்த நாளில் அவர்களை தூய்மைப்படுத்தும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக அவர்கள் தூய்மை அடைந்து
கீழ்ப்படிந்து இந்த உலகத்திலே வாழ்ந்து இருப்பார்களாக. இயேசுவே, யார் யாரெல்லாம் இந்த நேரத்திலே கல்வாரி சிலுவையை உற்று நோக்கி மார்போடு அடித்துக் கொண்டு நான் பாவம் செய்து விட்டேன், என் ஆண்டவரை இந்த நேரத்திலே நான் உதறி தள்ளி இருக்கின்றேன், எத்தனையோ முறை அவரை விட்டு வழி விலகி சென்றிருக்கின்றேன், ஆனாலும் என் ஆண்டவர் என்னை கைவிடாதபடி, என் ஆண்டவர் என்னை பலப்படுத்தி, என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து அவருடைய வழியில் நடத்தி கொண்டு இருக்கிறார் என்றும் உற்சாகமாக உம்மை நோக்கி செபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதித்து அவர்கள் புதியதாய் படைக்கப்பட்ட பிள்ளைகளாக மாறி பேறு பெற்றவர்களாக இருப்பார்களாக. இந்த நாளிலும் கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமெரிக்க தேசத்திற்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மனம் மாறுவார்களாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, ஓரின சேர்க்கை என்று சொல்லக்கூடிய அந்த சாவான பாவத்தை ஆண்டவரே செய்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளும் அங்கு உண்டு. ஆண்டவரே, அநேக மாகாணங்கள் சபிக்கப்பட்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது. இந்த நாளிலும் கூட அமெரிக்க தேசம் முழுவதும் அது ஆளுகைக்குள் கடந்து வருவதாக. அமெரிக்க தேசம் முழுவதையும் என் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்வாராக. அந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தொடப்படுவார்களாக. அவர்கள் இந்த ஆண்டவரை அறிந்து கொண்டு புத்தம் புது பாடல்களை பாடி என் ஆண்டவரை துதிப்பார்களாக. திரு பாடல்கள் 33:3 வாசிக்கின்றோம், புத்தம் புது பாடல் ஒன்றை அவருக்கு பாடுங்கள், திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள் என்றும். ஆம் தகப்பனே, புதிய பாடல்களோடும் புதிய ஆற்றலோடும் என் ஆண்டவரை தியானிக்கக்கூடிய பிள்ளைகளாக அமெரிக்க தேசத்து மக்கள் மாறுவார்களாக. அனைத்து குருக்களுக்கும் மனமாற்றம் கொடுப்பீராக. அங்கு பணி செய்யக்கூடிய மிஷனரிமார்களுக்கு மனமாற்றத்தை கொடுப்பீராக. போலி போதகர்களை அப்புறப்படுத்திடுவீராக. ஆயர்களை தாங்கிக் கொள்வீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அங்கு இருக்கக்கூடிய தாய் திருச்சபை ஒரு மாற்றத்தை அடைந்து என் ஆண்டவரோடு இணைந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லமையும் பெற்றுக் கொள்வார்களாக. இந்த நாளிலும் கூட தகப்பனே, அதிகாலையிலே என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதியும், அவர்கள் மீது மனம் இறங்கும், அவர்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், பலவீனங்களை எடுத்து மாற்றும். ஆண்டவரே, அவர்கள் எதற்காக உம்மை தேடி வந்திருக்கிறார்களோ அந்த திட்டம் எல்லாவற்றையும் நிறைவேற்றிடுவீராக. என் ஆண்டவரை தேடவும், என் ஆண்டவரை நாடவும், என் ஆண்டவருடைய வழியில் நடக்கக்கூடியவர்களாக உருமாறிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் அவர்களுடைய உள்ளம் உமக்காக ஏங்கிக் கொண்டு இருக்கின்றது. எனவேதான் நீதிமான்கள் மன்றாடும் பொழுது அவர்களுக்கு செவி சாய்த்து இடுக்கண் வரக்கூடிய வேளையிலே அதிலிருந்து விடுவிக்கக்கூடிய தெய்வமாக நீர் இருக்கின்றீர். மனம் இறங்கும் சுவாமி. பிள்ளைகள் தீமை செய்து விடாதபடி ஆண்டவரே, தீமை செய்யும் பொழுது அவர்களுடைய பாவங்களுக்கு எதிராக நீர் இருக்கின்றீர். பாவிகளை மன்னித்து ரட்சிக்கின்றீர். ஒவ்வொரு பிள்ளைகள் மீது மனம் இறங்கி உம்மை நம்பி வந்திருக்கிறபடியினால் அவர்கள் மீது ஒரு பேரன்பை பொழிந்து ஆசீர்வதித்திட வேண்டுமாய்வை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே, இந்த நேரத்திலும் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். யார் யாரெல்லாம் கஷ்டத்தோடும் வேதனையோடும் இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, நீர் வானில் இருந்து மானிடரை உற்று நோக்குகின்றீரே, வேதனை அடைந்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை பார்க்கின்றீரே, அவர்கள் மீது மனம் இறங்கி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்குவீராக. அற்புதங்களும் அடையாளங்களும் நடப்பதாக. பிள்ளைகள் மனம் திருந்துவார்களாக. அவர்கள் திருந்தி நீர் கொடுத்த ஆசீர்வாதத்திலும் ஆண்டவரே, அவர்களுடைய நோய்கள் குணமானதை அவர்கள் அறிந்து சாட்சியாய் நிற்பார்களாக. இந்த நேரத்திலும் கூட நேற்றும் இன்றும் மரித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். என்னுடைய குடும்பத்தில் மரித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். போர் முனையில் மரித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். அவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை கொடுப்பீராக. ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக.
எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே, கன்னி தாயே, எங்களோடு கூட இருக்கக்கூடிய அன்பு நேசரின் தாயே, கடவுளுடைய தாயே, எங்களுக்காகவும் உமது அன்பு பிள்ளைகளுக்காகவும் ஏழை எளிய மக்களுக்காகவும் அமெரிக்க தேசத்திற்காகவும் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காகவும் பரிந்து பேசுங்கம்மா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜேஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவி, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.